எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. 100 டேஸ் சீரீஸ்க்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் உங்கள் எல்லாரையுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாரம் நம்ம ஃபார்மில் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஃபார்மில் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு சின்னதாக பாண்டு கட்டிகிட்டு இருந்தோம். அந்த பாண்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் டெக்கரேட்டிங் வேலை மட்டும் முடிஞ்சதுன்னா பாண்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கான வேலைகளில் கூழாங்கற்களுக்காகவே ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. லைஃப்பில் நம்ம நிறைய நேரங்களில் நினச்ச காரியங்கள் நடக்கிறது கிடையாது, நினச்ச மாதிரி நடக்கிறது கிடையாது. ஆனால் இருக்கிறத வச்சு அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா வாழ்க்கை சந்தோஷமாக போகும். அது மாதிரி தான் கூழாங்கற்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம பக்கத்தில் என்ன மெட்டீரியல் இருக்குது அதை வச்சு நம்ம பாண்டை எப்படி மெருகேற்றலாம்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்து நம்ம போகிற பாதையிலே பார்த்திங்கன்னா நிறைய மணல் மழையில் அடிச்சுட்டு ஓரமாக ஒதுங்கி இருந்துச்சு. சரி, இந்த மணலை வச்சு ஒரு பீச் எஃபெக்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் இருந்து அந்த மண்ணை எல்லாமே வாரி எடுத்துகிட்டு போய் நம்மளோட பாண்டு பக்கத்தில் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இந்த பாதை மலையிலேருந்து நம்மளோட ஃபார்முக்கு போகிற வழியில் இருக்குது. இந்த பாதையில் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருந்து வேஸ்ட் லேண்ட்லேருந்து தண்ணி எல்லாமே அடிச்சுட்டு வரும். அந்த மாதிரி அடிச்சுட்டு வரும்போது அதில் இருக்கிற மணல் எல்லாமே ஒரு ஓரமாக தங்கி இருக்கும். அதில் இருக்கிற களிமண் எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து அடிச்சுட்டு போய் நம்ம ஏரியில் போய் கலந்துரும். இந்த மாதிரியான மண் அரிப்பு பல வருஷமாக ஏற்பட்டு இந்த நிலம் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே மணலாகவும் அது கூடவே கொஞ்சமாக சுண்ணாம்பு கலர் இந்த மாதிரி மண்ணாகவும் இருக்கிறதுனால இதில் பெருசாக யாரும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக ஒரு 15 அன்னக்கூட மண் தேவைப்பட்டது. அதனால் இதுக்கு டிராக்டர் வைக்காமல் நம்ம இந்த மாதிரி வண்டியிலேயே கொஞ்சமாக தான் தேவைப்படுறதுனால வண்டியிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு. 100 டேஸ் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு லைவ் போடலாம், ஃபஸ்ட் டைம் லைவ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இன்டர்நெட் தான். நம்ம லைவ் போடும்போது இன்டர்நெட் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா லைவ் போட முடியாது. அதனால் யோசிச்சுட்டே இருந்தோம். சரி, லைவ் போட தான் முடியாது, ஆனால் நிறைய பேருக்கான கேள்விகள் நிறைய போட்டிருந்தீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது எங்ககிட்ட கேட்கணுன்னு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலாக ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தரோம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு போகும்போது மண் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட பாண்டுக்கு போட்டுக்கிறோம். இந்த மண்ணை நம்ம ஏன் பாண்டில் போடுறோம் அப்படின்னா, இந்த பாண்டில் நம்ம ஒரு ஷீட் போட்டிருந்தோம், கருப்பு கலர் ஷீட்டு, தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காக. அந்த ஷீட்டை மறைக்கிறதுக்காகவும் அதுக்கு மேலே கல் எடுக்கும்போது அந்த ஷீட் அடிப்படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மணல் இருந்துச்சுன்னா ஒரு ஆத்தங்கரை ஃபீலு இல்லை ஒரு பீச்சோட ஃபீலும் நமக்கு வரும். மூட்டை தாங்க பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் அது வெயிட்டு பயங்கரமாக இருக்குது. நல்ல வேலை நான் பாதி மூட்டை தான் மண் அள்ளினேன். அதுக்கு மேலே நான் அள்ளிட்டு இருந்தேன்னா அதை தூக்கி வண்டியில் வைக்கிறதுக்கும் வண்டியிலேருந்து இறக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். சிலர் நினைக்கலாம், ஏன் இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுது, எல்லாத்தையும் ஆள் வச்சு செஞ்சுக்கலாமே, இல்லை காசு கொடுத்து வாங்கி பண்ணிக்கலாமே அப்படின்னு. எங்களோட மெயினான நோக்கம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேலைகளை நம்மளே செஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனுஷன் அவனுக்கு தேவையான விஷயங்களை அவனே செஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க பெரும் பணக்காரராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா கூட ஒரு நிலம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடல் உழைப்பை போட்டு அந்த நிலத்தை நம்ம சோலையாக மாற்ற முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வேலைகள் எல்லாமே நாங்களே செஞ்சிட்ருக்குறோம். பணம் கம்மியாக செலவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேலைகளை செஞ்சு நம்ம கம்மியான பணத்தில் ஒரு நல்ல நம்ம இருப்பிடத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். எங்களோட வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும், நம்மளோட தோட்டத்தில் பாசனத்துக்கான நீர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால பெரும்பாலான நேரத்தில் நம்மளால் பயிர் வைக்க முடியறதில்ல. மழை காலங்களில் நமக்கு தேவையானது எல்லாமே பண்ணிக்கிறோம், ஆனால் வெயில் காலங்களில்
இந்த மாதிரி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது கிணத்துல தண்ணி ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால காய்கறிகளுக்கு நம்மளால் பாய்ச்ச முடியல. இது வரைக்கும் நம்மளோட ஃபுட் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு இரிகேஷன் செட்டப் பண்ணியிருக்கோம், ரெயின் இரிகேஷன். அதுக்கு கூட இந்த வருஷம் போன வருஷமும் தண்ணி பாய்ச்ச முடியாமல் ஒரு நிலமையில் இருக்கும். அதனால இந்த ஃப்ளட் இரிகேஷன் பண்ணி நெல் வைக்கிறது, மற்ற காய்கறிகள் வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த முறை அதை எப்படி சரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டத்துக்கு போயிருக்கிறோம். இந்த முறையை ஒரு ட்ரையலுக்காக 25 சென்ட் நிலத்தில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த நிலம் 120க்கு 120 அப்படின்ற சைஸில் ஸ்கொயராக இருக்கும். அதனால் இது என்ன பிளான் பண்ணோன்னா, ஒரு 30 அடிக்கு இடைவேளையில் ஒரு 4 பைப்பை நீட்டாக 120 அடிக்கு புதைச்சிட்டு அதில் ஸ்ப்ரிங்க்லரை போட்டுட்டு நமக்கு தேவையான இடத்துக்கு மட்டும் ஸ்ப்ரிங்க்லர் போட்டு தண்ணி பாய்ச்சிக்கலாம். நமக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்ப்ரிங்க்லர் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 20 ஸ்ப்ரிங்க்லர் ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம ஜேசிபியை கூப்பிட்டு பள்ளம் எடுத்து அதில் பைப்பு போட்டு புதைக்க போகிறோம். நாங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஜேசிபியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஜேசிபியில் மண் அள்ளுற முன்னாடி பக்கெட் வந்து யூஸ்வலாக பெரிய பக்கெட் இருக்கும். அதை மாற்றிட்டு நம்ம சின்ன பக்கெட் போட போகிறோம். அப்போ தான் நம்ம பைப் லைன் எடுக்கிறதுக்கு அளவான மண்ணை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். மற்ற மண் எல்லாமே அப்படியே இருக்கும். ஜேசிபியோட அந்த புள்ளியை கரெக்டாக அந்த ஓட்டைக்கு நேராக வச்சுட்டு ஒரு பெரிய பின் இருக்குது, அந்த பின்னை போட்டு அந்த ஓட்டையில் போட்டு அடித்து விட்டுறணும். அதுக்கப்புறமா ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஜேசிபி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். பெரிய பக்கெட்டை ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்த லைனுக்கு நேராக ஜேசிபியில் குழி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழியோட ஆழம் 2 அடிக்கு இருக்கும். அதில் நம்ம 120 அடி லென்த்து மொத்தமாக, அதில் நம்ம 100 அடிக்கு பைப் புதைக்க போகிறோம். 20 அடி கேப் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பைப்புக்கும் இடைவெளி வந்து 30 அடி இருக்க போகுது. இந்த ஒரு லென்த்து பைப்பில் நம்ம வந்து ஒரு 4 ஸ்ப்ரிங்க்லர்லேருந்து 5 ஸ்ப்ரிங்க்லர் வரைக்கும் வைக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்ப்ரிங்க்லரும் ஒரு பக்கமும் 15 அடி தண்ணி அடிக்கும். அதனால் 2 ஸ்ப்ரிங்க்லருக்கான இடைவெளி 30 அடியாக இருக்க போகுது. Oscar, what are you doing there? Treasure? Yeah. Broken pots. Oh wow, nice. Wait, I'm coming. Wait, I'm coming. Where was this? Down now. இந்த மாதிரி ஜேசிபி ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நமக்கு நிறைய பானை ஓடுகள் கிடைக்குது பள்ளத்திலிருந்து. நான் ஆஸ்கர் கிட்ட விளையாட்டாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தோண்டும்போது கவனமாக பார்க்கணும், ஏன்னா இந்த மாதிரி பானை ஓட்டுக்குள்ளே தங்க காசெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவனும் ரொம்ப ஆர்வமாகவே எங்கேயாச்சும் தங்க காசு கிடைக்குதான்னு பார்த்துட்டே இருந்தான். எங்கே குழி எடுக்கணும்னு ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தனால நம்ம ஜேசிபி கூட நின்று வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேலைகளை பார்க்க போயிட்டோம். ஜேசிபியும் அப்படியே நம்ம போட்ட லைனில் அழகாக குழி எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. நாளைக்கு இந்த குழியிலெல்லாம் புதைக்கிறதுக்கான பைப்பை வாங்கிட்டு வந்து பைப்பை புதைச்சிட்டு அதில் ஸ்ப்ரிங்க்லரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மண்ணெல்லாம் மறுபடியும் போட்டு மூடி விடணும். அதுக்கப்புறம் நம்மளோட கழனி விவசாயத்துக்கு ரெடி ஆகிடும். இந்த பைப் புதைக்கிறதுக்கான குழிகள் எல்லாமே ஜேசிபி எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு
பக்கெட்டில் கொண்டு போய் ஊற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால அதுக்கும் ஒரு பைப் புதைச்சிட்டோன்னா பக்கத்துலேயே ஒரு டியூப்பை வச்சு எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஈஸியாக பாய்ச்சிடலாம். அதுக்கான வேலைகளுக்காக நம்ம கெஸ்ட் ஹவுஸை கிச்சனை ஒட்டியே ஒரு பள்ளத்தை போட்டு அந்த பள்ளத்து மூலயமா பைப் புதைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு பாத்ரூம் கட்டணும், அதுக்கான கடக்கால் எடுக்கணும். அந்த வேலைகளுக்காகவும் இந்த ஜேசிபியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். கடைசியாக இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பாண்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஜேசிபி யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம கிணத்துலேருந்து தண்ணி வந்து ஊற்றுற இடத்துல நிழலுக்காக ஒரு மரம் இருந்துச்சு, மஞ்சள் நத்தி மரம். இன்றைக்கி அந்த வழியாக தான் பைப் புதைச்சாகணும். அதனால் வேறு வழி இல்லை, அந்த மரத்தை எடுக்க வேண்டியதாக போச்சு. இந்த சைடில் நம்ம பைப் புதைக்கிறதுனால இந்த பக்கத்தில் இருந்து கிணத்துல இருக்கிற தண்ணி நம்மளோட கெஸ்ட் ஹவுஸை சுற்றி இருக்கிற செடிங்களுக்கு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே போல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஃபுட் ஃபாரஸ்ட்டுக்கும் இதிலிருந்து தண்ணி பாய்ச்சறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப வருஷமாகவே இந்த இடத்துல பைப் புதைக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த சின்ன வேலைக்காக நம்ம ஜேசிபி கூப்பிட்டோன்னா வரமாட்டாங்க. இன்றைக்கி இன்னொரு கழனியில் பைப் புதைச்சோம். அதனால் மீதி இருந்த நேரத்தில் இந்த ஓட்டையும் போட்டு இதுலேயும் பைப் புதைச்சிக்கலான்னு சொல்லி இங்கேயும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒயர் புதைக்கணும். அந்த ஒயர் புதைக்கிறதுக்கு கையில் தான் தோண்டி ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, இப்போ தான் வந்து நமக்கு ஜேசிபி ரொம்ப பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு சொல்லி அதோட ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டோம். எலக்ட்ரிக்கல் ஒயர் புதைக்கிறதுக்கான வேலையும் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட கெஸ்ட் ஹவுஸோட பாண்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கான வேலை போயிட்டு இருந்துச்சு. இதை சுற்றி கூழாங்கற்கள் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை சுற்றி பாறாங்கற்கள் தான் வரணும்னு இருந்திருக்கு. அதனால் இன்றைக்கி அதை சுற்றி பாறாங்கற்களை வச்சு நம்ம அடுக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு பெரிய பிளான் என்கிட்ட இல்லை. அந்த நேரத்தில் என்ன க்ரியேட்டிவிட்டியில் எது வருதோ ஐடியா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு ஜேசிபி வச்சு கல்லை தூக்கி போட சொன்னேன். அதுக்கப்புறம் எதர்ச்சியாக ஒரு கல் மேலே இன்னொரு கல் விழுந்துச்சு. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஏன் இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கல் மேலே இன்னொரு கல்லுன்னு சொல்லிவிட்டு கல் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிக்கிட்டே இருந்தோம். அது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த செட்டப்பையே நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றி வச்சோன்னா ஒரு அழகான செட்டப் வந்துடும். இந்த வேலைகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதோட அழகு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாகவே ஜேசிபி வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அங்கங்கே சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. அதை எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சு நம்ம இந்த ஜேசிபியை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி. ஒரு சில இடங்களில் முட்புதர்களும் நிறையவே வளர்ந்துருந்துச்சு. அதையும் இன்றைக்கி இந்த ஜேசிபி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த கரண்ட் கம்பத்து பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. அதனால் அங்கே சொரடு முள் நிறையவே வளர்ந்துருந்துச்சு. இப்போது நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு இங்கேருந்து கரண்ட் எடுத்தாகணும். அதனால் இதை க்ளீன் பண்ணி விட்டால் தான் அவங்க வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தினால இதை சுற்றி நம்ம க்ளீன் பண்ணுறோம். அது கையெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜேசிபி வரவே சரி இதை வச்சே பண்ணிடலான்னு ஜேசிபி வச்சு அந்த முள் எல்லாமே இழுத்து ஓரமாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் செடிகள் எல்லாமே அதிகமாக வளர்ந்துருந்துச்சு. அதையும் இன்றைக்கி ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணியாச்சு.
rope is there, huh? Oh no. இன்றைக்கி இந்த ஜேசிபியை வச்சு நம்மளோட ஃபார்மில் கிடப்பில் கிடந்த நிறைய வேலைகளை செஞ்சிட்டோம். எனக்கு அதனால் ரொம்பவே சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபார்ம் இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றின வீடியோகள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களோட வீடியோஸை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் எங்களோட வீடியோஸை ஹைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்றைக்கி ஃபார்மில் ஜேசிபி வந்ததுனால யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ ஆஸ்கருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் இன்னொரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.